பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலம் ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் கூகையூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. பஞ்சபூத ஸ்தலங்களில் மீதி இருக்க 4 ஸ்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோட லிங்க் ஃபுல் வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோட கடைசிலையும் அந்த ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வசிஷ்ட நதி அப்படியே வருது இல்லைங்களா, அந்த கூகையூர். இந்த கூகையூரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. இங்க ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. இதுதான் அக்னிலிங்கம். இது இல்லாம அப்படியே பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா இங்க ஒரு காரியம்பூஸ்வரர் திருக்கோவில்னு ஒண்ணு இருக்கு. அது இதுவும் ரொம்ப பழமையான கோயிலா தான் தெரியுது பாக்குறதுங்க. ஓகே, இது ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்மள மாதிரி பக்தர்கள் போய் பார்த்து இது கொஞ்சம் இந்த எண்ணத்தை போடணும், அந்த கோயில் சிறப்பாக வரணும் அப்படின்னு எண்ணத்தை போட என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் வருவாங்க, இதை பார்ப்பாங்க. ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் கூகையூர், இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாங்க. நவக்கிரக தோஷம் நீங்கும் ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் வசிஷ்ட நதிக்கரையின் வடகரையில் அமைந்த ஆகாய ஸ்தலமாக போற்றப்படும் நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற இத்திருத்தலத்தை இன்னொரு சிதம்பரம் என்கிறார்கள். கூகை என்னும் குறுநில மன்னன் ஆண்டதால் இந்த பகுதி கூகையூர் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருநாவுக்கரசர் தனது கஷேத்திர கோவையில் கூழையூர் என்று பாடி வழிபட்டதால் கூழையூர் என்றும், திருமூலர் இப்பகுதியில் உள்ள குகையில் தங்கி யோகத்தில் ஆழ்ந்ததால் குகையூர் என்றும், வியாழ பகவான் வழிபட்டதால் சொர்ணபுரி என்றும் இவ்வூர் அழைக்கப்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் செங்கற்களால் கட்டப்பட்ட சொர்ணபுரீஸ்வரர் கோவிலை 3ஆம் குலோத்துங்க சோழன் உத்தரவுப்படி கிபி 1184ஆம் ஆண்டு குறுநில மன்னன் பொன் பரப்பின ராஜராஜ கோவலராயன் கற்கோவிலாக மாற்றி கட்டினான். இந்த தலத்தில் உயிர்கள் அனைத்தும் உய்யும் பொருட்டு போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் ஆகிய 3 நிலைகளையும் ஒரே திருமேனியில் தாங்கியபடி ஆகாய லிங்கமாக இறைவன் எழுந்தருளியுள்ளார். சிவபெருமானை மதிக்காமல் யாகம் நடத்தினான் தட்சன். அவன் நடத்திய யாகத்தில் தேவர்கள், சப்த ரிஷிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதனால் இறைவனின் கோபத்திற்கு ஆளான ரிஷிகள் அனைவரும் தங்கள் ரிஷி பதவியை இழந்து வேதங்களை மறந்து நைமி சாரண்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். பிறகு சுகபிரம்ம மகரிஷியின் ஆலோசனைப்படி வசிஷ்டர் முதலான சப்த ரிஷிகள் வசிஷ்ட நதிக்கரையோரம் 5 இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒருமுறை இந்திரன் தேவலோகத்தில் தனது சிம்மாசனத்தில் தேவர்கள் சூழ அமர்ந்திருந்தான். அப்போது தேவர்களின் குருவான வியாழ பகவான் அங்கு வந்தார். மாயையால் செல்வ செருக்கும் அதிகார ஆணவமும் இந்திரனின் கண்களை மறைத்த காரணத்தினால் தன்னுடைய குருவுக்கு அவன் எழுந்து நின்று மதிப்பளிக்க தவறினான். இதனால் கோபம் கொண்ட வியாழ பகவான் அங்கிருந்து வெளியேறினார். தேவகுரு இல்லாததாலும் அவரது சாபத்தாலும் இந்திர சபை பொலிவிழந்தது. தனது தவறை உணர்ந்த இந்திரன் வியாழ பகவானை பல இடங்களிலும் தேடினான். ஆனால் அவரோ தன்னை யார் கண்ணுக்கும் தெரியாத அரூபியாக மாறிக்கொண்டு தனது கௌரவத்தை இழந்த வருத்தத்தில் வனாந்தரத்தில் வாசம் செய்தார். அப்போது கூவையூரில் நெல்லி வனத்தில் எழுந்தருளிய இறைவனை மலர் தூவி வேதங்கள் ஓதி தம் குறை தீர்க்க வேண்டினார். அவருக்கு சிவபெருமான் தரிசனம் தந்தருளினார். அப்போது சாபம் பெற்ற இந்திரனும் தமது தவறை உணர்ந்து இங்கு வியாழ பகவானை வணங்கினான். அதன் பிறகு மீண்டும் தேவகுருவாக வியாழ பகவான் புகழுடன் வீற்றிருக்கின்றார். வியாழ பகவானுக்கு அருளாசி புரிந்ததால் பொன் பரப்பின ஈஸ்வரன், அதாவது சொர்ணபுரீஸ்வரர் என்றும் திருநாமம்
இங்குள்ள இறைவனுக்கு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். இந்த திருத்தலத்தில் உள்ள சொர்ணபுரீஸ்வரர் வழிபடுபவர்களுக்கு கல்வியும் தொழிலும் சிறப்பாக அமையும் என்பது ஐதீகம். இத்தல இறைவனை வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது.